தும்மல் கேஸ் இங்க வந்திருக்கீங்களே? ராஜா இல்லையே. இருந்தா இந்நேரம் உங்க கை கால் எல்லாம் முறிஞ்சு போயிருக்கும். முறையில இல்லையா அப்படின்னா இல்லன்னு அர்த்தம். இருந்தா மட்டும் எனக்கு என்ன பயம்? இதாட்ட ஆளுங்க இந்த அளவு இல்ல இந்த அளவு பாத்திருக்கேன். தும்மலுக்கு ஒருத்தனை கிளப்பிடுவேன். அவன் ஏன் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவான். அதனாலதான் நானே இங்க வந்தேன். யாருக்கும் சொல்லக்கூடாது. முந்தா நாள் என் காலை பிடிக்கிறதுக்கு வந்தான். நான் கொடுத்தா தானே. தேங்க்ஸ். முந்தா நாள் நான் எதுக்கு வந்தேன்? வரலையே. நீ சொன்னி மன்னிச்சிரு. அப்படின்னா மூக்க விட்டா நான் செய்யறேன். வணக்கம், நமஸ்காரம், சலாம், குட் மார்னிங், ஆதபஸ். ஆள விடு. அவர் போயிட்டாரு. எந்திரிங்க. அம்மா, நம்ம எம்எல்ஏ கோவிந்த் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி அனுப்புனாரு. நீங்க சொல்ல சொன்னா சொல்றேன், இல்லாட்டி போனா போறேன். ஐயோ, சொல்லுங்க. இது வரப்போற மந்திரியாரு விஷயம். தற்சமயம் எம்எல்ஏவோட விஷயம். சுப காரியம். நம்ம எம்எல்ஏ சார் அர்ஜென்ட்டா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னாரு. அவரே வருவாரு. நேஷனல் பார்ட்டி கவுன்சில் மீட்டிங் இல்லையா, அதனால என்ன அனுப்புனாரு. அவர் வர சொன்னார்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அவர் வானா நான் வராம இருப்பேனா? வாங்க. அரசுஜி, ஒரு சமயம் உங்க அப்பாவை நான் சந்திக்காதனால நம்ம கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப சந்திச்சியா? அவரே வந்து என்ன சந்திச்சாரு. அப்படின்னா அப்பாவோட அந்தஸ்துக்கு வளர்ந்துட்டு போல இருக்கு. போகட்டும். ஏதோ பெரியவரு வேதனைப்படுறாருன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்தேன். ஆஹா, எங்க அப்பா பூரா ஆஸ்தியும் உன் பேருக்கு எழுதி தரதா ஆசை காமிச்சிட்டார் போல இருக்கு. அட, உனக்கு தெரிஞ்சிடுச்சு. இல்லாட்டி போனா நீ இந்த தியாகத்துக்கு தயாராக மாட்டியே. நாளைக்கே நம்ம கல்யாணம். யாருக்கும் சொல்ல தேவையில்லை, யாரையும் கூப்பிட தேவையில்லை. ஆமா, மறுபடியும் என்ன விட்டுடுறதா இருந்தா அவங்க சாட்சி குறுக்கிடாதுல்ல. அந்த ராஜா மேல ரிப்போர்ட் எழுதி எனக்கு கொடு. உடனே அவனை உள்ள தள்ளிடுறேன். அவனை பத்தி நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என்ன அந்த வெறிச்சிருப்பு? எங்க அப்பாவோட பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு நீ அவரை மன்னிச்சிடலாம். உன் பதவி, உன் செல்வாக்க பார்த்து அவர் உன்னை மன்னிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு நீ என் முன்னால பேசின பேச்ச கேட்டப்பவே என் மனசு சுட்டு சாம்பலாக்கி ஊதிட்ட. தன் பொண்ணோட வாழ்க்கையை ஒரு பஜார் ரவுடி கிட்ட ஒப்படைச்சப்பவே எங்க அப்பாவை இதயத்துல இருந்து நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நீங்க ரெண்டு பேருமே ராஜா முன்னாடி நிக்கிறது கூட லாய்க்கில்லாதவங்க. ஞாபகம் வச்சுக்க. சுஜாதா, ஆத்திரப்படுற. இப்ப கூட நீ ஆத்திரப்பட்டா வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச கடைசி அதிர்ஷ்டம் நழுவி போயிடும். அயோக்கியனுக்கு தூரமா இருக்கிறத விட அதிர்ஷ்டம் வேற ஒண்ணும் இல்ல. நீ போறன்னா போக சொல்றதுக்குள்ள உன்னை இங்க கூப்பிட்டது. உனக்கு மனநிலை சரியில்லைன்னு, அதனாலதான் அந்த ரவுடியோட ஓடி போயிட்டு டாக்டர் சர்டிபிகேட் தயாரா இருக்கு. நாளை காலையில 7 மணிக்கு நம்ம கல்யாண முகூர்த்தம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? உள்ள போங்க. நாளைக்கு முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கலாம். இப்பவும் முகூர்த்தம் நல்லா இல்ல. இதுவரைக்கும் அவளை நீ என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அவ மனுஷங்க நீ யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப அவளை ஒரு வார்த்தை திட்டுனா திட்டுனவனை வெட்டி வெட்டி கட்டி கட்டி வீச இந்த ராஜா இருக்கான்னு நிரூபிச்சிடுவேன். டேய், அவனை பிடிச்சு வெட்டி துண்டு துண்டாக்கிடுங்கடா. இன்னைக்கு தான் உனக்கு வீரம் வந்திருக்கடா. இதத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரசரசா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. டேய், விடுங்கடா. நீ குடிச்சது போதும், வந்து சாப்பிடு. டேய், அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு. குடிச்சது போதும், எந்திரி. அடச்சி. ஏய், என்ன சாப்பிட சொல்றதுக்கும் நான் குடிச்சது போதுங்கிறதுக்கும் அவன் யாரு? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லாட்டி போனா என்ன காப்பாத்துறதுக்கு எதுக்கு வந்த? சாவுக்கு துணிச்ச அத்தனை பேரோட எதுக்கு சண்டை போட்ட? பலவந்தமா வீட்டுக்குள்ள வந்தவ வெளியே போயிட்டான்னு சும்மா இருக்கலாம்ல? உனக்கு இருக்கிற 10 பேரை காப்பாத்துற பலத்தை ரவுடித்தனத்துல போக்குற. உன் கையால 100 பேருக்கு சோறு போடுற சாமர்த்தியத்தை அநியாயமா வீணாக்கிட்டு இருக்க. உன் ரவுடித்தனத்துக்கும் உன் குடிவெறிக்கும் தான் அவங்க எல்லாம் பயப்படுறாங்களே தவிர உன்னை கௌரவிக்கிறதுக்கு இல்ல. மனிதனா பிறந்து மிருகமா மாறி நீ சாதிச்சதா என்ன? என்ன சாதிக்கணும்? டேய் ராசா, எதுக்காக நல்லவனாகணும்? நான் நல்லவன் ஆயிட்டா அதோ அந்த காந்தி தாத்தாவாட்டம் என்னையும் மகாத்மாவாக்கி கொலை பண்ணி சிலையாக்கி நடு தெருவுல நிக்க வச்சு காக்கா கழிய வச்சிருவானுங்க. காந்தி ஜெயந்தி வந்தா மாலை போட்டு புகழ்வானுங்க. அந்த கெட்டவங்க கூட்டத்துல நான் எதுக்கு நல்லவனா மாறணும்? எனக்காக கோவிந்த் முன்னால பிடிவாதம் பண்ணி உன்கிட்ட வந்தது நான் சாதிக்கிறதுக்காக இல்ல. நான் நினைச்சத நீ சாதிக்கிறதுக்காக. அவனை காட்டிலும் நீ ரொம்ப உயர்ந்தவன்னு நிரூபிக்கணும்னு, உன் கையால அவன் அகங்காரத்தை ஒழிக்கணும்னு, என் மேல அவன் போட்ட பழிய உன் கையால துடைக்க வைக்கணும்னு வந்த. நான் வந்து சாதிச்சது என்ன? ஒண்ணும் இல்ல.
நீ மாறுவியோ இல்ல உன் பிடிவாதத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்க போறியோ நல்லா யோசிச்சுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்ல பட்னி கிடந்து சாவ. உனக்கு மட்டும் இல்ல எனக்கு பிடிவாதம் பண்ண தெரியும். ஒண்ணு நீ திருந்தணும், இல்ல நான் பட்னி கிடந்து சாவணும். நீ ஏன் முடிவு பண்ணிக்க. பொண்ணு சாப்பிட்டு 2 நாளாச்சு. மனுஷங்களை குத்தி கொண்டாலும் பரவாயில்ல, ஆனா பட்னி போட்டு கொல்லக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு அதுக்கு சோறு போடக்கூடாதாப்பா. வணக்கம், உட்காரு. பீச்சுக்கு வேண்டாங்க, சினிமாவுக்கே போலாம். பீச்சுக்கு போ. ஏய் வா வா. ஐயோ சாமி, வேண்டாம் சாமி. ஏய் நீ வா. ஐயோ நீயா? ஏய் வை, இப்படி வை. இன்னொன்னு வை. வை வை. ஒரு பிரியாணி பொட்டலம் கொடு. உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கல. தின்ன. நீ சொன்னதாட்டம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கின, அதனால உனக்கு இது விருந்தாயிடுமா இல்ல அடிச்சு பறிச்சதுனால மருந்தாயிடுமா சொல்லு. புலி வேட்டையாடுறதை விட்டு கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும்னு நினைச்சா இந்த மனுஷங்க அது சர்க்கஸ் ஆட வைப்பாங்க. நான் உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டாந்தேன். ஆனா நேத்து வரைக்கும் நீ சாப்பிட்டதுக்கும் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு வாங்கி வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? அதுல என்னதான் இருக்கு? திருப்தி இருக்கு. நான் சாப்பிடுற சாப்பாடு இன்னொருத்த வயித்துல அடிச்சு சம்பாதிச்சது இல்லைங்கிற திருப்தி, நாம கஷ்டப்பட்டு நம்ம வயித்தை நிரப்பிக்கிறோங்கிற ஆத்ம திருப்தி. இதுவரையில நடந்த வழிய மறந்துட்டு திமிரோட கட்டின உன் கர்ச்சிப்ப அவுத்து பாரு, இந்த உலகம் உனக்கு புதுசா தோணும். இதுவரைக்கும் இல்ல, இப்ப நாம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படாம இருந்தா சரி. சரிதான். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. நானும் சுஜாதாமாவும் நானும் சுஜாதாவும் சொல்லு சொல்லு சொல்லு. நீயே சொல்லு. என்ன சொல்றதுக்கு? நம்ம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம்னு சொல்லு. கவனிங்க, உங்களுக்கு கல்யாணம்னு வந்ததும் பெரியவங்க முன்னால 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது. அதென்ன, இதுவரைக்கும் சேர்ந்தே இருந்தோம். கல்யாணம்னா சேரணுமே தவிர பிரிய கூடாது. சம்பிரதாயம். நான் இப்ப சொன்னதாட்டம் கேட்கலன்னா கொன்னுடு வேண்டாம் ராசா. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் சூரியோதயத்துக்கு அப்புறம் உன் கல்யாணம் ராசா. அப்பா இருந்தா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம். இதோ கொஞ்சமா வீடு காலியா இருக்கு, பொண்ணை கொண்டு போய் அந்த வீட்டுல வைங்கம்மா. நீ புரோகிதர் வீட்டுக்கு போய் கல்யாண சாமான் என்ன வேணும்னு கேட்டு மார்க்கெட் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. அதெல்லாம் நடக்காது. வேணும்னா மார்க்கெட்டை கொண்டார, தேவையானது எடுத்துக்க. கேளவா. நினைச்சேன் நேத்து நீ மாங்கா தின்னப்பவே நினைச்சேன் சக்சஸ்னு. ஒரு வேலை முடிஞ்சது, பேட் நம் போச்சு. மார்க்கெட்டை கொண்டாந்துட்டேன். எல்லாம் கொண்டாந்துட்டேன். பொட்டி, சீப்பு, சோப்பு, துணி எல்லாம் நான் கொண்டாந்துட்டேன். மளிகை சாமான் வண்டியில வருது. தாலி கொண்டாந்துட்டியா? மறந்து போச்சு மறந்து போச்சு. கிழவா, மஞ்ச கயிறு கட்டுறேன். என் பொஞ்சாதிய பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஒரு தடவை பார்த்தேன். என் கிழவன் இல்ல, பொண்ணை அழிச்சிட்டாங்க. நல்ல கிழவன்டா நீ. ஆனா தூரத்துல இருந்தா பாக்கணும். சுஜாதா, சுஜாதா, சுஜா.
ராசா, உள்ள இந்த கடுதாசி இருந்துச்சு, என்னன்னு பாரு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி நீங்க என்ன எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. சார், எல்லா இடத்துல இருந்து நம்ம ஆளுங்க லாரியில வந்துட்டாங்க. ஆயுதங்கள் வெடிகுண்டுங்களும் ரெடி. சுஜி, ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் ஓ ராஜா ரொம்ப பெரியவன். அவனை எதிர்க்க என் ஒத்தனால மட்டும் முடியாது. அவனுக்கு ஆதரவா இருக்கிற ஆயிரக்கணக்கானவங்களை அழிக்கிறதுக்கு 10,000 கணக்குல எனக்கு படங்க வந்திருக்கு. அவன் சிலரை எதிர்க்கிறான், ஆனா பலரை எதிர்க்க முடியாது. அவனை என் ஆளுங்க தூண்டி விட்டு கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அவனை மட்டும் இல்ல, அந்த சேரியில இருக்கிற பச்சை பிள்ளைங்க கூட பார்க்காம அத்தனை பேரையும் வெட்டி கொன்னுடுவாங்க. எனக்கு வேண்டியது அவங்க சாவில்ல, உனக்கும் எனக்கும் கல்யாணம். நீ வாசலை தாண்டி வெளியே போனா உன் கூட்டத்தையே அழிச்சு தோரணமா கட்டி தொங்க விட்டுடுவேன். அது நடக்காம இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும். ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம். அதுக்கு தயாராரு. இந்த கல்யாணம் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லாம நான் ஒரு தொண்டன்கிற முறையில எளிமையா நடக்குது. நான் வளர்ந்தது உங்க அன்புனால, நான் வாழறது உங்க நம்பிக்கையால. தொழிலாளிங்க ரத்தமே என் ரத்தம். நான் எம்எல்ஏ ஆன உடனே கொடுத்த வாக்குப்படி ஒரு ரவுடி கையில சிக்கி கெடுக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கறதுக்காக உங்க எல்லாரும் முன்னாலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெண் வாழ்க்கை பாலைவனத்துல மழை மாதிரி ஆகக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த கல்யாணத்துல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா பயமில்லாம சொல்லலாம். சுஜி, நீ கூட. தேங்க்ஸ். நீங்க ஒத்துக்கிட்டு உங்க சம்மதத்தை கைத்தட்டல் மூலமா தெரிவிச்சா அந்த சந்தோஷத்துல நான் தாலி கட்டுறேன். சார், ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு கல்பனா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம். பாத்தீங்களா, அந்த பொண்ணு விஷயம் எனக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய தெரிஞ்சது. எவனையோ நம்பினா மோசம் போயிட்டா. இந்த கல்யாணம் நின்னு போகணும், ஆனா அவ ஆத்மா சாந்தி அடையிற கல்யாணங்கிறதுனால நடக்குது. அவ ஆத்ம சாந்திக்காக நாமெல்லாம் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும். உட்காருங்க. நல்ல சமயத்துல வந்த. நீ அழிச்சாலும் அழியாத எங்க அன்பை பார்த்து இனியாவது மனிதனா மாறுறதுக்கு முயற்சி செய். உன்னை கைது செஞ்சு எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம், ஆனா மனிதனை மனசால மாத்தணுங்கிறது தான் என் பாலிசி. இன்னொரு தடவை நீ வாழ்க்கைய பாழாக்கிறதுக்கு முயற்சி செய்யாத. வாசுஜி, ஏன் அப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரன் ஆயிட்டேன்னா போங்க, என்ன பார்க்காதீங்க, போங்க, போய் தொலைங்க. நீ மனுஷனா மாறுறதுக்கு எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னனோ, வேற வழி இல்லாம அதையே கொண்டாந்து தர்றது தப்பு இல்லடா ராசா. வாங்கிக்க. அவங்க பைத்தியக்காரனா கத்திக்கிட்டு இருக்கான். நீ இவ்வளவு ஈஸியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவே நான் நினைக்கவே இல்லை சுஜி. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களை ஏமாத்துறது எவ்வளவு ஈஸி. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, என் வைஃப் கிட்ட பேசிட்டு வரேன். என்னமோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் முதலிரவு, ஏதோ இனிய உறவுங்கிறாங்க. இப்போ ஓ முதலிரவு எவ்வளவு வேதனையோட இருக்கு பாத்தியா? கட்டிக்கிட்ட புருஷன் உன்னோட அனுபவிக்க வேண்டிய சுகத்தை ஓ முன்னாலேயே இன்னொருத்தியோட அனுபவிக்கிறத கண்டு
உனக்கு எவ்வளவு இதய வேதனையா இருக்கு பாத்தியா? எனக்கு தெரியும் என்கிட்ட உனக்கு இஷ்டம் இல்லை, அதனால நீ என்ன மதிக்கவே மாட்ட. ஆனா நான் உன்னை அவமதிக்கிறதுக்காக கட்டிக்கிட்டேன், உன் ஆஸ்திக்காக கட்டிக்கிட்டேன், உன்னை என்கிட்ட வச்சுக்கிட்டு என் அரசியல் செல்வாக்க அதிகமாக்கிக்க கட்டிக்கிட்டேன். இந்த நாட்டுல நான் ஒரு பெரிய மனுஷனா பேர் எடுக்கிறதுக்கு பப்ளிசிட்டிக்காக கட்டிக்கிட்டேன். நான் சொல்றத கவனமா கேளு. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உன்னை நான் மோசம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன்னு ஒரு ராஜா புரிஞ்சுக்கிட்டு என்ன கொலை பண்றதுக்காக இங்க வருவான். வீரம் இல்லையா, வீர சொர்க்கத்துக்கு போவான். உன் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நீ அவனை நம்ப வச்சா ஒரு தொல்லையும் இருக்காது. நான் சொல்றத நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு நீயே நல்லா யோசிச்சு பாரு.